சூசைட் பண்ணிக்கிறேன் கைஸ். சாரி ஜிஎம். சே ஒரு செகண்ட் பயந்துட்டேன் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். மாட்டிக்கின்னு உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். கைஸ், உலகத்தில் எத்தனையோ ஷாப்பிங் ஆப் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாப்பிங் ஆப். ஒரு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் அதில் எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் A to Z வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் வாங்கலாம். அதுக்கப்புறமா எதனா ஒரு ஸ்கின் கேர் ஆகட்டும், இன்னும் நிறைய திங்ஸ் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம பிஜியில் தான் இருக்கோம். இப்போது எங்கடா காலையிலே புறப்பட்டேன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம ஒரு வாட்டர் ஃபவுண்டெயினுக்கு தான் போக போகிறோம். ஆனால் இப்போ போகிறதில்ல, ஈவினிங் தான் போக போகிறோம். இப்போ வந்து ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் தான் நம்ம அந்த ஃபவுண்டெயினுக்கு போக போகிறோம் கைஸ். எதுக்காகனா கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 9 o'clock அதெல்லாம் உங்களுக்கு நான் மோட்டோ விளாகிங் சொல்கிறேன். இப்போ சொன்னால் எல்லாம் கொஞ்சம் லென்த்தாக போயிடும். நம்ம எது இருந்தாலும் மோட்டோ விளாகிங் பேசலாம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இதுக்குள்ளே தான் எங்கள் மண்ணாங்கட்டி ஆஃபீஸ். அந்த கர்மம் பிடிச்சது எதுக்காக இப்போ பேசணும். சரி வாங்க நம்ம போகலாம் கைஸ். இப்போ தான் நம்மளுடைய ஆஃபீஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது ஆஃபீஸில் இருந்து தான் நான் போயிட்டுருக்கேன். எதுக்காகனா என்னுடைய ஷிஃப்ட்டு வந்து மார்னிங் 9 o'clock சாயந்தரம் 6 o'clock வரையும் கைஸ். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock நான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக நான் அது ஈவினிங் விளாக் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு 2 ரிலேட் ஆச்சு. இதுக்கப்புறமா போனால் தான் நைட் டைம் தான் அந்த ஃபவுண்டெயின்லாம் இருக்கும். இந்த டைமுக்கு போனால் பக்காவாக செட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரெசென்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்திரா காந்தி ஃபவுண்டெயினுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்திரா காந்தி ஃபவுண்டெயின் பார்க் தான் போயிட்டுருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னா 13 கிலோமீட்டர்ஸ். எத்தனை கிலோமீட்டர்? 13 கிலோமீட்டர்ஸ். ஆனால் எத்தனை நிமிஷம் போட்டிருக்கு தெரியுமா? சொன்னால் நீங்களே பயந்துருவீங்க. கிட்டத்தட்ட 1 hour போட்டிருக்கு. சே, நம்ம சில்க் போர்ட்லேருந்து கேஆர் போகிறதுக்கு போனோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட பார்க்கலாம் இருங்க கைஸ். முடிஞ்சால் இன்றைக்கி அந்த ஃபவுண்டெயின் பார்க்கணும். ஏன்னா நான் ஏன் இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா நிறைய பேருக்கு தெரியாது கைஸ். நம்ம கிட்டே நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பெருசாக யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டிருக்காங்க. சரி, நம்மளும் தேடி பார்த்தோம் நேற்றெல்லாம் உக்காந்து. அதுக்காக தான் இந்த ஷார்ட் பிளேசஸ் போயிட்டுருக்கோம். ஓஹோ, நம்ம பெங்களூருக்கு வந்து ஃபஸ்ட்டு லோக்கலை சுற்றிடலாம், அதுக்கப்புறமா வெளியே போகலான்ட்டு ஒரு முறிவோடு இப்போது ஒரு லோக்கல் இருக்கிற கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இந்த டைலாக் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கிறது தான். நம்ம இப்போது வேலைக்கு போயிட்டுருக்கோம். அந்த வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால தான் நம்ம எந்த பிளாக்ஸுமே டே பை டே கொடுக்க முடியல. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அங்கே இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது கைஸ். இந்த மாதிரி என்ன அது ஹெலிகாப்டர், அதுக்கப்புறமா ராக்கெட் எல்லாம் ஒரு இதில் அது என்னது மியூசியமில் விற்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவுட்டரில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த டைமுக்கு போனால் நம்ம பார்க்க முடியுமான்ட்டு தெரில. ஏன்னா வெளிச்சம் இருக்கிறப்ப தான் எல்லாம் நல்லா தெரியும். இருட்டில் என்ன தெரியும்ன்ட்டு எனக்கே தெரில. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சதி பண்ணுது கைஸ் இந்த டிராஃபிக் கூட. நான் எப்போ விளாக் பண்ணுறப்போ போனாலுமே இந்த மாதிரி டிராஃபிக் வந்து இன்வால்வ் ஆகிடுது. இதே நார்மல் டைம்ஸில் லாக் பண்ணாதப்போ நான் ஏரியாவில் சுற்றுவேன் சும்மா அப்படி இப்படி போயிட்டு அப்போல்லாம் ரோடெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இப்படி இருக்குது. ஏன் கிரே மட்டும் உன்னுடைய ஆஃபீஸ் காட்டலான்னா அது அவ்வளோ பெரிய ஏரியாவே இல்லை கைஸ். அதை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, எனக்கு சத்தியமாக வெறுப்பாக இருக்குது ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே.
ஏன்னா நம்ம ஒன்று சூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்மள இன்னொரு ட்ராக்குக்கு தள்ளுற மாதிரி காலங்கள் ஆடுது. என்ன பண்ணுறது? இன்றைக்கி போன மாதிரி தான் தெரிஞ்சு போச்சுடா டேய். 10 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. போகலாமா? போக முடியும், போயிடுவேன். அதுக்கு என்ன? அட போங்கடாங்க நீங்களும் உங்கள் டிராஃபிக்கும். கைஸ் கைஸ் ஆடாங்க vlog பண்ணலான்ட்டு கேமரா ஆன் பண்ணா இந்த மாதிரி டிராஃபிக் வந்து நின்றுச்சுன்னா vlog பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அட போங்கடாங்க, கடுப்பாகுது. கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பெங்களூருக்கு வந்தால் உங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். என்ன மாதிரி ஆளுங்க என்ன வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நீங்கள் பெங்களூரில் வாழ முடியாது. துருன்னு இருந்தால் கஷ்டம். ஆனால் ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும் கைஸ், ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். நம்ம சரோ புரோன்னு போயிடலாம், கிழிச்சிடலான்ட்டு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? கைஸ் ஆட போனாங்க சரிக்க vlog பண்ணலான்னு கேமரா ஆன் பண்ணா அப்பா டிராஃபிக். சே ஏன்டா 40 நிமிஷம் போட்டிருக்குதுன்னா இதுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. கைஸ் ரொம்ப கடுப்பாக இருக்குது. முடிஞ்சா எதனா ஒன்று ஆறுதலாக ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு போங்க. உங்கள் கமெண்ட் பார்த்துனா கொஞ்சம் நான் மகிழ்ச்சி அடையிறேன். கைஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும். கைஸ்ன்னு கூப்பிடுறது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. நம்மளுக்குன்ட்டு ஒரு ஸ்டைல் வேணும் இல்லையா? நம்ம சேனலுக்குன்ட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்டைல் வேணும். நம்ம ஃபேமிலி மெம்பர் கூப்பிட்டாவே ஒரு ரேஞ்ச் இருக்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் இந்த ஆசை கைஸ், ரொம்ப நாள் இந்த ஆசை. சரி அப்படி கூப்பிடலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை அப்படின்ட்டு ரொம்ப நாள் இந்த ஆசை. என்னன்னா நம்ம சேனல் பேர் கிரே மோட்டோ, சரியா? ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஜிஎம்னு வரும். ஜி ஃபார் கிரே, எம் ஃபார் மோட்டோ. அதுக்காக சரி நம்மளோட ஃபேமிலி மெம்பர் கூட ஜிஎம்னு கூப்பிடலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஜிஎம் கூப்பிடலாமா இல்லைனா வேறு எதுனா பேர் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? நீங்கள் எது சொல்கிறீங்களோ அது ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இந்த விலாகில் மட்டும் ஜிஎம்னு கூப்பிட்றேன். ஆனால் ஜிஎம் கூப்பிட்டா எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது கைஸ், ஓகேங்களா? சரி பழகுனா செட் ஆகிடும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஜிஎம் ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஜிஎம் உங்களுக்கு நான் ஒரே விஷயந்தான் சொல்லணும். ரீசண்டாக எங்களை ஆஃபீஸில் ஒரு சீன் நடந்துச்சு ஜிஎம். இந்த விஷயம் நம்மளோட ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு இன்டென்ஷன். ஷேர் பண்ணுவேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். என்ன ப்ராப்ளம்னா ரீசண்டாக எங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு சூசைட் நடந்துருச்சு. எங்கள் ஆஃபீஸில் ஒரு மெம்பர் இருக்கார், அவர் ரீசண்டாக சூசைட் பண்ணிக்கிறார் கைஸ். சாரி ஜிஎம். என்ன பிரச்சனைனா ஒன்று வந்து ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர், இன்னொன்று வந்து கொஞ்சம் பெட்டிங்ஸ்லாம் ஆடுவாராம். அந்த பெட்டிங்ஸ் ஆடுறதுனால அவருக்கு ஓவராக கடன் பிரச்சனை வந்து அவர் இறந்துட்டாராம் கைஸ். தூக்கு மாட்டு இறந்துட்டாராம். உங்களுக்கு எதுனா பிரச்சனை இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு யாருக்கிட்டனா பேசுங்க, ஓகேங்களா? உங்களுடைய பிரச்சனை வேறு எதுனா யாருக்கிட்டனா சொன்ன வச்சோங்களேன், அது ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், ஓகேங்களா? ஜிஎம் புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு?
உங்கள் அப்பாவாகட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாருன்னா இருந்துங்க, அவங்கக்கிட்ட உங்களுடைய பிரச்சனை இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அவங்க தீக்குறாங்களோ இல்லையோ அது செகண்டரி. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். நம்ம பிரச்சனை ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணால் அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் கைஸ். அது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் யாருமே இந்த தப்பான முடிவெல்லாம் எடுக்காதுங்க ஜிஎம். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லை, கஷ்டம்தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது போதும். இது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஓவராக இழுக்க விரும்பலை. நம்ம டைரெக்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு தான் இப்போ மெயினாக போகணும். அதுதான் என்னோடய இன்டென்ஷன். ஜிஎம்ன்றது நல்லா இருக்குது. ஆனால் ஃப்ளோ வரணும். வரும் கூப்பிட்ருவேன். நம்பர்லாம் பிடிச்சா உடம்பு பிடி தான். சரி வாங்க ஜிஎம், நம்ம டைரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு போய் மீட் பண்ணலாம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 24 மினிட்ஸில் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. எத்தனை கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிட்டாக பறந்துடணும். ஆனால் இந்த டிராஃபிக்கில் எங்கே பறக்க முடியும்? ஜிஎம் ஃபைனலாக இந்திரா காந்தி ஃபவுண்டெயினுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. தாண்டியே போயிட்டேன். லாக் பண்ணிட்டுற கேப்பில் தாண்டியே போயிட்டேன். இருங்க, அந்த பக்கம் போகலாம். இந்திரா காந்தி மியூசிக்கல் ஃபவுண்டெயினுக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஜிஎம். எங்கே பார்க்கிங், எங்கே இதுன்னு தெரில. இருங்க, எங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு கேமரா வேறு அலோ இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இந்திரா காந்தி மியூசிக்கல் ஃபவுண்டெயின். கைஸ் இப்போ தான் உள்ளே வந்தாச்சு. இருங்க, ஆல்ரெடி ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சான். நான் உங்களுக்கு டைரெக்டாக ஷோவே காட்டிடுறேன். சாரி ஜிஎம், அங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருங்க, நான் உங்களுக்கு டைரெக்டாக ஷோ காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு vlog பண்ணுறேன்.
அந்த வாட்டர் ஃபவுண்டெயின்லாம் பார்த்துருந்துட்டுங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலி விசிட் தான், ஒரு ஃபேமிலியாக வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இங்கே ப்ரெசண்ட்டு நான் நைட் டைம் வந்துட்டுருக்கனால உங்களுக்கு நான் பெருசாக எதுவுமே காட்ட முடியல. ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு எனக்கு ரெஃபர் பண்ணதுனால நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே மேலே ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்தியன் ஃப்ளாக். நம்மளுடைய தேசிய கொடி கீழே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கொஞ்சம் ஓவராக பேசுகிறேன்னு நினைக்காதுங்க, நல்லா இருக்குது. எப்படி அவுட்டரு என்ன பையனா, இப்போது மூடுற டைம் கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து 7:30 வரையும் இந்த ஷோ போகும். வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ ஒரு வேறு லெவல் தான். இந்த இந்தியன் சாங்ஸ்லாம் போட்டு ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் இந்தியா கொடுக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா பிடிச்சி கைஸ். ஆனால் டிக்கெட் விஷயத்துக்கு வரனா கிட்டத்தட்ட 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. நானே பயந்துட்டேன், ஒரு செகண்ட் பயந்துட்டேன் கைஸ். டிக்கெட் விஷயத்துக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. யார் அது? அம்மா. டிக்கெட் விஷயத்துக்கு வந்தால் கிட்டத்தட்ட 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட் கூட எங்கே போட்டான்னு தெரில. இதான் அந்த டிக்கெட் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஒரு 4:30லேருந்து வந்து இங்கே இருந்தால் இங்கே ராக்கெட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கே என்ன அது ஹெலிகாப்டர்லாம் இருக்குது கைஸ். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஃபோட்டோஸ் இருக்குது, ஆட் பண்ணுறேன், நீங்களே பார்த்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் மெயின் அண்ட் இம்பார்ட்டண்ட் இந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின் தான். நம்ம ஊர்லலாம் பெருசாக இதெல்லாம் பார்த்ததில்ல. இதெல்லாம் இங்கே ஒரு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. பெங்களூர்லாம் இன்னும் நிறைய பிளேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் எதுக்கும் பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் இந்திரா காந்தி மியூசிக்கல் ஃபவுண்டைன் பார்க்.